முன்னாடி சீட் இருக்குமே, அதுல உட்கார்ந்து படத்தை பார்த்து கழுத்தெல்லாம் ஒரே வலி. அன்னைக்கு முடிவு பண்ண இந்த வீட்ல இருந்து படம் பார்க்கிறதுக்கு போக கூடாதுன்னு. ஏண்டி 120 எங்க இருக்கு? 1200 எங்க இருக்கு? அநியாயம் பண்றாங்கடி. ஆனா பாத்தீங்களா அவங்க எவ்வளவு சூதானமா நடந்துக்கிட்டாங்கன்னு? எவங்க? அதான் மயிலக்கா. எம்பிட்டு பணம்னு சொல்லாம நைஸா மாமா போனை வாங்கி அவங்களே பே பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? ஆமாண்டி, நல்ல விவரமான ஆள் தாண்டி. ஒருவேளை சரவணன் மாமாவே நம்ம மாமாவை பத்தி ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பாரோ? இருக்கும் இருக்கும். ஆனாலும் ஒரு படம் பார்க்க 1200 ரூபாய் வாடி. சரி, ஷாக்கு குறைங்க, ஷாக்கு குறைங்க. இல்லடி, 1200 ரூபாய் இருந்தா ஒரு வாரம் வீட்டு செலவு பாப்பேன். அத்தை, மாமா தானே இப்படி எல்லாம் பேசுவாரு, இப்ப நீங்களும் பேசுறீங்க. இல்ல, இந்நேரத்துக்கு அவரும் அங்க உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு தான் இருப்பாரு. ஏண்டி, அப்ப சென்னையில இதோட ஜாஸ்தியா செலவாகுமா? நீ வேற இடத்துக்கு வேணா போ, படத்துக்குலாம் போகாத. அத்தை, அந்த அளவுக்குலாம் முதல்ல டைம் இருக்குமானே தெரியல. இருந்தாலும் போகாத. அதுக்கு பதிலா நல்லா வாங்கி சாப்பிடு. இது பாரு, 1.5 கிலோ மட்டன் வாங்கி சாப்பிடலாண்டி. அத்தை விடுங்க. இல்லடி, மனசே கேக்கலடி. அத்தை சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அவசியத்துக்கு கூட மாமா கஞ்சத்தனம் பிடிக்கிறாருல, மாமாக்கு இது தேவைதான். ஏய், பணம் போயிடுச்சுன்னு மெசேஜ் வந்த உடனே அவரால ஒண்ணுமே சொல்ல முடியல, வாய் அடிச்சு போயிட்டாரு. எப்படி சொல்லுவாரு? அவரா பார்த்து பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணம்ல, வாய் அடிச்சு போய் தான் நிக்கணும். இங்க பாருங்க, இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் இந்த வீட்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாருங்க. ஏய், சும்மா இருடி, வயித்துல புளிய கரைக்காத. லவ் மேரேஜே பரவாயில்லமான்னு மாமா அவர் வாயாலேயே சொல்ற அளவுக்கு இந்த வீட்ல பல பல சம்பவம் நடக்க போகுது. பாக்கதானே போறீங்க. ஏய், என்னடி இவ எதோ சொல்லிட்டு போறா? சும்மா உங்களை பயமுறுத்தி பாக்குறாங்க. அப்படியா? ஆனாலும் 1200 ரூபாய். ஐயோ அத்தை, போதும் விடுங்க.